வணக்கம். தமிழ்நாட்டுல எலெக்ஷன் ஃபீவர் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆளுங்கட்சியும் சரி, எதிர்க்கட்சியும் சரி, 2 பேருமே களத்துல குதிச்சுட்டாங்க. ஆனா இது வெறும் கொள்கை ரீதியான மோதல் இல்ல. மக்களுக்கு யார் அதிகமா பரிசுகளை அள்ளி கொடுக்கறாங்கன்னு ஒரு பெரிய போட்டியே நடக்குது. வாங்க, இந்த சுவாரஸ்யமான பரிசு போருக்கு பின்னாடி என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இந்த ஒரு லைனே போதும். தமிழ்நாட்டுல இப்ப என்ன நிலைமைன்னு சிம்பிளா சொல்லிடலாம். வாக்காளர்களை கவர கட்சிகள் இப்போவே பரிசு பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு இதுல இருந்து நல்லாவே தெரியுது இல்லையா? சரி, இந்த இலவசங்கள்லாம் எப்படி குடுக்கறாங்க? என்னென்ன பொருட்கள் குடுக்கறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வியூகம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில தான் நாம இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த கிஃப்ட் வாரோட முதல் ரவுண்ட ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட 2 பெரிய கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தான். 2 பேருமே களத்துல இறங்கி அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 2 கட்சிகளுமே கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வேற வேற காரணங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆளுங்கட்சியான திமுக தைப்பொங்கலை ஒட்டி ஏரியாக்கு ஏரியா விளையாட்டு போட்டிகள் நடத்தினாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவோ தங்களோட தலைவர்களோட பிறந்தநாள் பேர்ல உதவி பண்றோம்னு சொல்லி பரிசுகளை கொடுத்தாங்க. திமுக நடத்தின இந்த விளையாட்டு போட்டிகள்ல ஜெயிச்சவங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாது, சில்வர் அண்டா, ஹாட் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், கொடோன்னு வீட்டுக்கு தேவையான பொருட்களை அள்ளி கொடுத்தாங்க. இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அட்ராக்ஷனா இருந்துச்சு. இத பார்த்துட்டு எதிர்க்கட்சி சும்மா இருக்குமா? சொல்லுங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, பழனிசாமின்னு தலைவர்களோட பிறந்த நாளை காரணம் காட்டி அதிமுகவும் களத்துல குதிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹாட் பாக்ஸ், சில்வர் தட்டு, வாட்டர் பாட்டில்னு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு கிஃப்ட் பேக்காவே மக்களுக்கு கொடுத்தாங்க. ஏதோ பொது இடத்துல பரிசு கொடுக்கறதோட இந்த விஷயம் நிக்கல. இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? வாக்காளர்களோட வீட்டுக்கே நேரா பரிசுகளை கொண்டு போய் சேர்க்கறது தான். இதுக்கு பின்னாடி ஒரு பக்காவான பிளான் இருக்கு. இந்த கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஏதோ கண்ணை மூடிட்டு நடக்கலாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு பூத்லயும் எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு கணக்கெடுக்கறாங்க. அடுத்து அந்தந்த வீடுகளுக்கு டோக்கன் கொடுக்கறாங்க. கடைசியா அந்த டோக்கனை வச்சு மக்கள் அவங்களுக்கான பரிசுகளை வாங்கிக்கிறாங்க. பாருங்க, எவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்ட் சிஸ்டம். இந்த திட்டத்தோட ஸ்கேல் தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பூத்திலும் இருக்கிற வாக்காளர்கள்ல கிட்டத்தட்ட 80% பேரை கவர் பண்ணணுங்கிறது தான் இவங்களோட டார்கெட். அதாவது ஒரு பூத்துக்குள்ள 100ல இருந்து 400 குடும்பங்களுக்கு பரிசுகள் போய் சேரணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே ஒரு ட்ரெய்லர் தான்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, அப்போ மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? அடுத்த கட்டமா கொடுக்க போற மெகா பரிசுகளோட ஒரு சின்ன லிஸ்ட் இப்போ லீக் ஆகியிருக்கு. வாங்க, அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மெகா பரிசு லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது 3 கிராம் வெள்ளி நாணயம். இங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இது வெறும் வீட்டுக்கு உபயோகப்படுற பொருள் இல்ல. இப்போ போட்டி மதிப்புமிக்க உலோகங்கள் பக்கம் திரும்பியிருக்கு. அடுத்ததா 32 இன்ச் எல்இடி டிவி. இது நிஜமாவே ஒரு காஸ்ட்லியான பரிசு. சின்ன சின்ன பரிசுகள்ல இருந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி பெரிய பொருட்களுக்கு போட்டி வந்திருக்கிறது இந்த பரிசு போர் எவ்வளோ தீவிரமா இருக்குங்கிறத நல்லாவே காட்டுது. இந்த லிஸ்ட்ல எலக்ட்ரிக் அடுப்பு, பால் குக்கர் மாதிரியான விலை உயர்ந்த வீட்டு உபயோக பொருட்களும் இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தானும். இந்த கிஃப்ட் லிஸ்ட் இன்னும் நீளமா போய்கிட்டே இருக்குன்னு தகவல்கள் வருது. சரி, இந்த கட்சிகளுக்குள்ள நடக்கிற போட்டியில கடைசியில யாருக்கு லாபம்? ஒரு வாக்காளரா இருந்து பார்த்தா இந்த விஷயம் எப்படி தெரியுது? இந்த ஒரு வாக்கியம் நிறைய பேரோட மனசுல இருக்கிறத அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. கட்சிகள் போட்டி போட்டுக்க மக்களுக்கு கொண்டாட்டம்ங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இப்ப நிலவுது. கடைசியா ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். இப்படி வீடு தேடி வர்ற பரிசுகளால வாக்காளர்களோட முடிவுகள்ல மாற்றம் வருமா? ஒரு ஓட்டோட மதிப்பை இந்த பரிசுகள் தீர்மானிக்குமா? நம்ம ஜனநாயகத்துல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.